DPI Tamil News. குடிநீர் வழங்காததால் காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். தருமபுரி மாவட்டம் கொல்லள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட கொட்டாய் மேடு பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் ஒரு வாரத்திற்கும் மேலாக ஊராட்சி நிர்வாகம் முறையாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் வழங்காமல் வந்துள்ளது. இது சம்பந்தமாக பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தும் ஊராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென்று தருமபுரி கொல்லள்ளி செல்லும் சாலையில் பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கிராம மக்கள் எங்களுடைய பகுதியில் 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வருவதில்லை, ஒரு மினி டேங்க் போர் பைப் கூட இல்லை, எங்க ஊர்ல எந்த வசதியும் இல்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த ஊராட்சி செயலாளர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது குடிநீர் பிரச்சனையை உடனடியாக சரி செய்து தருவதாக கூறினார். இதனால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கொட்டாய் மேடு, மேல் கொட்டாய் மேடு, கொல்ல அள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குடிநீர் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்து முறையான குடிநீரை வழங்க வழிவகை செய்யுமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணியே 10 நாளா தண்ணி வரல, கால் கை கழுவு கூட தண்ணி இல்ல. ஓரா முட்டுக்கலான்னு பாருங்க, அவங்க கரண்ட் பில்லு கட்டுறாங்க. நாங்க எப்படி போய் எட்டுன்னு வர்றது சொல்லி பார்க்கலாம். நாங்களாம் வயசானவங்க, எங்க பாப்பாரு தண்ணிக்கு வெட்டி நினைக்க சொல்றது. நாங்க அந்த ஆளுக்கு உப்பு தண்ணி கூட வருதுல, உப்பு தண்ணி கூட 4 குடம் வச்சு பரவடியா இல்ல. 5 நாளா நாங்க எங்க யாரு வீட்டுக்கு பாருங்க தண்ணிக்கு. போர் இல்ல, ஒரு போரிங் இல்ல. யார் வீட்டு அனுப்பி நாங்க எடுத்துன்னு வர்றது ஏரியால சொல்லி அனுப்பிருந்தாங்க. ஊர்ல என்ன வசதி ஒண்ணுமே இல்ல. என்னமே இந்த தண்ணி வந்தாதான் எங்களுக்கு கெதி. 5-6 வருஷம் வந்து தண்ணி வந்துச்சு. 3 மாசம் ஒரு வாட்டி, 2 மாசம் ஒரு வாட்டி, 10 நாள் 8 நாள் அப்ப தண்ணி வருது இல்ல. காவேரி தண்ணி வந்து 1 மாசம் 2 மாசம் ஆகும் எங்களுக்கு. காவேரி தண்ணி சுத்தமா வருதில்ல, உப்பு தண்ணி தான் வருது. உப்பு தண்ணி வந்து மாசம் 3 நாளைக்கு 4 நாளைக்கு வரதில்ல. இந்த ஊர்ல வந்து போரும் கிடையாது, மினி டேங்கும் கிடையாது, எந்த தண்ணி வசதியும் கிடையாது. இந்த உப்பு தண்ணி வந்தா மட்டும்தான் எங்களுக்கு தண்ணி. அந்த உப்பு தண்ணியை தான் நாங்க வந்து குடிக்கிறோங்க. அந்த உப்பு தண்ணியை தான் குடிக்கிறோங்க. அந்த உப்பு தண்ணி எங்க போனாலும் தண்ணி எங்களுக்கு கிடையாது. அதனால இது 10 நாள் ஆச்சு எங்களுக்கு தண்ணி வந்து. எங்களுக்கு தண்ணி வசதி முக்கியமா வேணும். குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.